பிரியமான ஆன்லைன் குடும்பத்தாரே, உங்களை எல்லாம் இந்த ஃபெய்த் கிளினிக்ல சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்குது. 21 நாள் உபவாச ஜெபம் சபையில் போய்கொண்டு இருக்கிறது நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் தொடர்ந்து உங்க வீடுகளில் நீங்க ஒரு நேரம் உபவாசம் இருந்து தேவ சமூகத்தில் அமரும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பாருங்க, வேதம் இப்படியாக சொல்லுகிறது. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை என்னன்னா, சங்கீதம் 107 அதிகாரம் 2வது வசனம். கர்த்தரால் சத்ருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு. கர்த்தருடைய கரம் உங்களை சத்ருவின் கரத்திலிருந்து மீட்டெடுக்கும். இன்னைக்கு கர்த்தர் இதுதான் உங்களுக்கு சொல்லுகிறார். நீங்க அநேக சத்ருக்களான சில காரியங்களை நீங்க பார்த்து கொண்டு இருக்கலாம். அநேகர் உங்களை சுற்றி சத்ருக்களை போல இருக்கலாம். என் அன்பு சகோதரனை சகோதரியை, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தருடைய கரம் இன்னைக்கு உங்களை மீட்டெடுக்க போகிறது. கர்த்தர் உங்களுக்கு பல குழியிலிருந்து தூக்கி எடுக்க போகிறாரு. இன்னைக்கு தேவ கரத்தின் வல்லமைய நீங்க பார்க்க போகிறீங்க. ஆமென் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால சத்துருக்கள் கரத்திலிருந்து தேவ கரம் என்னை மீட்டெடுக்க போகிறது. ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இப்படிதான் நடந்தது. அவர் தன்னுடைய தகப்பனையும் தாயையும் குடும்பத்தையும் விட்டுட்டு கர்த்தர் காண்பிக்கிற தேசத்துக்கு ஆண்டவர் அவரை கொண்டு வந்துகிட்டு இருக்கும் பொழுது ஒரு கட்டம் வரும்பொழுது அங்க ஒரு பஞ்சம் வருது. பஞ்சம் வந்தனையும் அவர் ஒரு முடிவு பண்றாரு, எகிப்து தேசத்துக்கு போயிடலாம். அங்க போகும் பொழுது அங்க இருக்கிற அந்த ராஜா என்ன பண்ணுவாராம், சாராளை கொண்டு போயிருவாரு. அதனால நீ என்னன்னு சொல்லு, சகோதரன் என்று சொல்லு என்று சொல்லுவார். அவ்வளோ ஒரு பயந்த ஒரு மனிதர். ஆனா கர்த்தர் என்ன செய்தார் தெரியுங்களா? ஆபிரகாம் பயந்துகிட்டு இருக்கிறாரு. ஆனா அவர் மேல இருக்கிற அழைப்பு நிமித்தமாக கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? ஆபிரகாமுக்காக ராஜாக்களை பயப்படுத்தினார், சத்துருக்களை பயப்படுத்தினார். இந்த காலை வேளையில உங்களுக்கு ஆண்டவர் எதைதான் சொல்லுகிறார்? உங்க மேல கர்த்தருடைய அழைப்பு இருக்கிறபடியினால், உங்க குடும்பத்துல கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறபடியினால், இந்த லைவ்ல நீங்க இணைந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறபடியினால், உங்க சத்துருக்கள் கரத்துல இருந்து கர்த்தருடைய கரம் உங்களை மீட்டெடுக்கும். இந்த உலகத்துல யாரும் இதை செய்ய முடியாதுங்க. கர்த்தர் மாத்திரம்தான் இதை செய்ய முடியும். சத்துருக்களின் கரத்திலிருந்து கர்த்தர் உங்களை மீட்டெடுக்க போகிறார். ஒருவேளை மனிதர்கள் உங்களை சத்துருக்களா இருக்கலாம், அசுத்த ஆவி உங்களுடைய சத்துருக்களா இருக்கலாம், இல்ல பொருளாதார பிரச்சனைகள் சத்துருவை போல காணப்படலாம். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தர் இந்த காலை வேளையில இந்த லைவ்ல உங்களை பார்த்து பேசிக்கொண்டு இருக்கிறார். சத்ருவின் கரங்களிலிருந்து கர்த்தர் உங்களை மீட்டெடுக்க போகிறார். ஆமென். கர்த்தர் மீட்டெடுப்பதுல வல்லவர். ஆண்டவர் எவ்வளவு எக்ஸ்ட்ரீம் போய் மீட்டெடுப்பார் தெரியுங்களா? வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நரகத்துக்கு சென்று 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அங்கிருந்தே கர்த்தர் ஜனங்களை மீட்டெடுத்தார்னா உங்களையும் மீட்டெடுக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறாரு. வாசிக்கிறேன். சங்கீதம் 107 அதிகாரம் 2வதாக கர்த்தர் உங்களுக்கு செய்ய போற காரியம் 15வது வசனம். கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்தார் என்று கர்த்தர் 2வது ஒரு காரியத்தை செய்ய போறாரு. வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை கர்த்தர் முறிக்க ஆசைப்படுகிறார். சரி, இது எப்படி முறிப்பாரு? அதே வசனத்துல வேதம் சொல்லுகிறது பாருங்க, 16வது வசனம். அவருடைய கிருபையின் நிமித்தம். உங்க தலைக்கு மேலாக கர்த்தருடைய கரம் 2வது ஒரு காரியத்தை கொண்டு வர போகிறது. என்ன தெரியுமாங்க? அவருடைய கிருபை உங்களுக்கு வெண்கல கதவுகளை உடைக்க போகிறது, இருப்பு தாழ்பாள்களை முறிக்க போகிறது. அப்படின்னா கர்த்தர் புது வழிகளை திறக்க போகிறார். இனி பழைய வழி அல்ல, கர்த்தர் உங்களுக்காக புது வழியை திறக்க ஆயத்தமா இருக்கிறார். என்னோடு சேர்ந்து சொல்லுங்க, முடிந்தா கமெண்ட் பண்ணுங்க. நியூ வே, நியூ வே, நியூ வே. புது வழி, புது வழி, புது வழி. கர்த்தர் உங்களுக்காக புது வழியை திறக்க ஆயத்தமா இருக்கிறாரு. இந்த வழி பாருங்களேன். வேதம் சொல்லுகிறது, பேதுருவுடைய வாழ்க்கையில பேதுருவை சிறைச்சாலையில கொண்டு போய் போட்டுட்டாங்க. சிறைச்சாலையில போய் அவர் தூங்கிட்டார். ஏன்னா வேற வழி இல்ல, யாக்கோப கொன்னுட்டாங்க, அடுத்தது நம்மளையும் எப்படியும் கொன்றுவாங்க அப்படின்ற ஒரு நிலைமையில இருக்கிறாரு. ஆனா வேதம் சொல்லுகிறது, சபையார் எல்லாம் கூடி பேதுருவுக்காக ஜெபிக்கிறாங்க. ஜெபித்த பொழுது என்ன நடக்குதுன்னா, அங்க ஒரு காரியம் நடந்துச்சுங்க. 1ஆம் காவலும் தாண்டி 2ஆம் காவலும் தாண்டி நகரத்துக்கு போகிற வாசல் தானாய் திறக்கப்பட்டதாம். இன்னைக்கு உங்களுக்காக கர்த்தர் அதை தான் செய்வார். தானாய் வழிகளை திறக்க கர்த்தர் கிரியை செய்வார். ஆண்டவரால முடியாதது நினைக்கிறீங்களா? பேதுருவை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. பாருங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஏரோது நம்மளை கொன்றுவார் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு தூதனை அனுப்பி பேதுருவை தட்டி எழுப்பி உனக்கான கதவுகளை கர்த்தரே திறக்கிறார் என்று சொல்ல வைத்தார். இந்த காலை வேளையில உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாம் முடிந்ததுன்னு நினைக்கிற உங்களுக்கு கர்த்தர் ஒரு வெண்கல கதவை திறக்க ஆசைப்படுகிறாருங்க. ஒரு இரும்பு தாழ்பாள்களை முறிக்க ஆசைப்படுகிறார்.
ஆசைப்படுகிறாரு. அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் புதையல்களையும் கர்த்தர் கொண்டு வர ஆசைப்படுகிறாரு. பேதுருவுடைய வாழ்க்கையில பேதுருவை தட்டி விழாவில தட்டி எழுப்பினாராம் ஒரு தேவ தூதர். உங்களையும் இன்னைக்கு தட்டி கர்த்தர் எழுப்ப போகிறாரு. அநேக நாள் அப்படியே உட்கார்ந்துட்டீங்க, முடங்கிட்டீங்க, ஒரு பொருளாதார சூழ்நிலையில நினைச்சு அப்படியே தயங்கி நிக்கிறீங்க. இப்படி ஒரு காரியம் வாழ்க்கையில நடந்துருச்சே, இவ்வளோ பெரிய அவமானம் என் வாழ்க்கையில நடந்துருச்சேன்னு என்று சொல்லி அப்படியே ஒடுங்கி போய் உட்கார்ந்து இருக்கலாம். இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உனக்கான வாசல்களை கர்த்தர் திறக்க போகிறார். கனவு காண்பதை போல இருக்குங்க. கர்த்தர் வேதாகமம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் போது அது கனவு காண்பதை போல இருக்குமா? ஆமா, கர்த்தர் கனவு காண்பதை போல உங்க வாழ்க்கையில சில சிறை இருப்புகளை கர்த்தர் திருப்ப போகிறார். ஆமென். மூன்றாவதாக கர்த்தருடைய கரம் உங்க வாழ்க்கையில என்ன கொண்டு வர போகிறது? வாசிக்கிறேன். சங்கீதம் 107 அதிகாரம் 10 தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனை அசட்டை பண்ணினவர்கள். பாருங்க, உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்க மேல சில ஆலோசனையை போட்டிருப்பார், சில வார்த்தைகளை வச்சிருப்பார், சில அழைப்புகளை வச்சிருப்பார். ஆனா இவைகளை எல்லாம் விரோதமா மனுஷன் எழும்பி கிரியை செய்யும் பொழுது கர்த்தர் விட மாட்டார். கர்த்தர் விட மாட்டார். ஒன்று மாத்திரம் புரிந்து கொள்ளுங்க, கர்த்தரால் நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள் என்றால், கர்த்தரால் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றால், உங்களுக்கு விரோதமாய் மனிதர்கள் எழும்பி கிரியை செய்ய கர்த்தர் விட மாட்டார். வேணா அவங்க கிரியை செய்கிறது இன்னைக்கு நீங்க பார்த்துட்டு வேதனையோட இருக்கலாம். எங்க சிஸ்டர் இப்படி சொல்றீங்க, ஆனா அவங்க கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்களே. ஆமாங்க, கர்த்தர் சொல்லுகிறாரு, தேவரீர் இறங்கி அதற்கு தயை செய்யும் காலமும் நேரமும் வந்தது. There are some seasons. சில காலங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர்களை கர்த்தர் காத்திருக்க வைப்பார். அவங்க செய்யற தீங்கெல்லாம் செய்யட்டும், நீங்க கர்த்தருடைய சமூகத்துல மாத்திரம் காத்திருங்க. உங்களுக்கு விரோதமாக, தேவ ஆலோசனைகளுக்கு விரோதமாக கிரியை செய்கிற மனிதர்களை கர்த்தர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலிருந்து அகற்றி கர்த்தர் உங்க தலையை நிமிர செய்வார். வேதாகமத்துல கர்த்தர் இப்படியாக ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார், நீ வெட்கப்பட்ட தேசத்தில் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் கர்த்தர் மாற்றுவார். எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிக்குங்க. அடிக்கடி நான் வாசிச்சுக்கிட்டே இருப்பேன். அண்ணாளுடைய வாழ்க்கையில பாருங்க, அவங்க குடும்பத்துல அந்த அம்மா மலடி மலடி என்று சொல்லி அந்த அம்மாவை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. அந்த அம்மா எந்த அளவுக்கு டிப்ரெஸ் ஆயிட்டாங்கன்னா, எந்த அளவுக்கு அந்த அம்மாவோட இருதயம் உடைஞ்சிருக்குன்னா, தேவாலயத்துல போய் கதறி அழுகுறாங்க, கத்தி அழுகுறாங்க. ஏலி பார்த்து சொல்றாரு, ஊழியக்காரர் பார்த்து சொல்றாரு, நீ குடித்திருக்கிறாய் என்று சொல்லத்தக்கதாக கத்தி அழுகுறாங்க. அவ்வளோ இருதயம் உடைக்கப்பட்டது. இன்னைக்கு நீங்க கூட கத்தி அழுகணும் போல இருக்கு சிஸ்டர். எங்கேயாவது போய் உட்கார்ந்து அப்படியே மனசை விட்டு எல்லாம் கத்தி சொல்லணும் போல இருக்கு. அவ்வளோ பெரிய ஒரு டிப்ரெஷன்ல நான் சிக்கி இருக்கேன் என்று சொல்லி, என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்க இன்னைக்கு கண்ணீரோட இருக்கலாம். ஒன்று கர்த்தர் இந்த லைவ் மூலமாக உங்களுக்கு சொல்லுகிறார், உங்களுக்கு விரோதமாய் ஒரு மனிதனும் கிரியை செய்ய கர்த்தர் விட மாட்டார். அவங்க பேசுற வரைக்கும் பேசட்டும். உங்க சார்பில் கர்த்தர் நிற்கிறத கர்த்தர் எப்படி காண்பிப்பாரு தெரியுமா? உங்களுக்கு அவர் செய்ய போற அற்புதத்தை வைத்து கர்த்தர் காண்பிக்க போகிறார். உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை காரியங்க. உங்க மேல இருக்கிற ஆலோசனையும் அழைப்பும் ஒரு நாளும் மாறாது, உடைந்து போகாது. ஆமென். நான்காவதாக கர்த்தருடைய கரம் உங்களுக்காக என்ன செய்யும்? வாசிக்கட்டுமா? 14 சங்கீதம் 107:14 அந்த அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து. கர்த்தர் சொல்றாரு, உன் வியாதியின் கட்டுகளை கர்த்தர் அறுப்பார். உங்க வியாதி ஒருவேளை மரணத்துக்கு ஏதுவான வியாதியா இருக்கலாம். நீங்க பட்டுக்கொண்டிருக்கிற போராட்டம் யாருக்கும் வெளியே சொல்ல முடியாம நீங்க பட்டுக்கொண்டிருக்கிற அந்த வேதனை ஒரு மரண இருளின் வேதனையா இருக்கலாம். என் அன்பு சகோதரனே, கர்த்தர் உங்களுக்கு தான் சொல்லுகிறாரு, இந்த மரண இருளின் கட்டுகளை கர்த்தர் உடைக்க போகிறார். ஆண்டவர் எப்படி உடைப்பார் தெரியுமா? வாசிக்கிறேன். சங்கீதம் 107 அதிகாரம் 20 அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி. இந்த காலை வேளையில் இந்த ஃபெய்த் கிளினிக் இணைந்திருக்கிறீங்க பாருங்க. என் வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்கன்னா, இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் உங்களை குணமாக்குகிறார். இன்னைக்கு எவ்வளவு பெரிய வியாதியோடு இணைந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா கர்த்தர் சொல்றாரு, மரணத்தின் வியாதியா இருந்தாலும் அவைகளை கர்த்தர் இன்றைக்கு வசனத்தை அனுப்பி உடைக்க போகிறார். இந்த வசனத்தை நீங்க கூட அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கலாம். அவர் வசனத்தை அனுப்பி குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். சங்கீதம் 107:20 இதை அறிக்கை பண்ணிக்கிட்டே இருங்க. கர்த்தர் உங்களை அழிவுக்கு தப்பி பாதுகாக்க போகிறார். இன்றைக்கு இந்த 4 காரியத்தை தேவ கரம் உங்க மேல வந்து இறங்கி செய்ய போகுதுங்க. இன்னைக்கு ஆயத்தமாகிக் கொள்ளுங்க. ஜூன் 23
உங்களுக்காய் கர்த்தர் மிகப்பெரிய காரியங்களை தன்னுடைய கரத்தின் வல்லமையை உங்களுக்கு காண்பிக்க போகிறார். ஆமென். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த ஃபெய்த் கிளினிக் மூலமாக உங்களுடைய பிள்ளைகளோடு நீங்க பேசிக் கொண்டிருக்கிறீங்க ஏசப்பா. அழிவிலிருந்து மீட்டுக் கொள்வேன் என்று பேசி இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, கிருபை கொடுத்து வெண்கல கதவுகளை திறப்பேன் என்று சொல்லி இருக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தினால நீங்க சொன்னபடியே செய்து முடிங்கப்பா. ஆண்டவரே, இவர்களுக்கு மேலாக இருக்கிற ஆலோசனையும் இவர்களுக்கு மேலாக இருக்கிற அழைப்பையும் அபத்தம் பண்ணுகிற மனிதர்களை நீங்களே துரத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால வார்த்தை அனுப்பி குணமாக்கி இவங்க குடும்பத்துல சாட்சியாய் எழும்பி நிற்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. அழிவிலிருந்து மீட்டெடுத்து என்னோடு கூட பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, குடும்பத்தார் பார்க்க, நண்பர்கள் பார்க்க, ஆண்டவரே, இவர்களை ஆண்டவரே உதாசீனப்படுத்தின, ஏளனம் பண்ணின, அவமானப்படுத்தின மனிதர்கள் பார்க்க தலை நிமிர செய்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். திரும்ப இதை போட்டு கேட்டு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை திரும்ப திரும்ப அறிக்கை பண்ணுங்க. கர்த்தர் இன்று உங்களுக்காக தம்முடைய பலத்த கையின் செயல்களை அவர் காண்பிக்க போகிறார். ஆமென். Thank you so much for joining. God bless you all.